ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய சுப்பிரபாதத்திலே ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தாய்ப்பாலும் பேய்ப்பாலும் என்பதாக. உடனே நமக்கு கண்ணனுடைய பூதனா சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான வைபவம் ஒன்று நமக்கு நினைவுக்கு வரும். அதாவது கண்ணன் பிறந்த அந்த சமயத்திலேயே அப்போ ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே பூதனா என்பவள் ஒரு பேய். ஆனால் அவள் தாய் வேஷம் போட்டுன்னு வந்து கண்ணனுக்கு பால் கொடுக்கிறேன் என்று வர கண்ணனானவன் அவள் விஷம் கொடுக்க வராள் பாலோட கூட. அப்போ கண்ணன் பாலையும் சாட்டான், அவளுடைய விஷத்தையும் சாட்டான், அவளுடைய உயிரையும் சாட்டான், அவளுடைய புனர்ஜென்மத்தையும் சாட்டான் என்பதாக ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். சின்ன வயசுல குழந்தையா இருக்கக்கூடிய கண்ணனானவன் பூதனை அப்படிங்கிற ஒரு பேயை ஆச்சரியமா சம்ஹாரம் பண்ணான் அப்படிங்கிற வைபவத்தை பாடாத ஆழ்வார்களே கிடையாது. எல்லா ஆழ்வார்களும் எல்லாருமே பாடியிருக்கா, எல்லா ஆச்சாரியர்களுமே ஈடுபட்டு இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான வைபவம் தான் இது. ஏன்னு கேட்டா ஒரு பேயனுடைய உயிரையே சாட்டிருக்கான். அதுலாம் பேயை அடிச்சு கிடிச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. பால் சாப்பிட்றேன்னு ஒரு சாக்கில் ஆரம்பிச்சு பாலையும் சாப்பிட்டு பிராணான் பபவ் லுப்த புனர்பவாயாக என்பதாக தேசிகன் சொல்லுகிறார். அந்த மாதிரியாக அவளுடைய புனர்ஜென்மத்தை உட்பட சாப்பிட்டுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூதனைக்கு மோட்சம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆக இதுல எத்தனையோ லீலைகள், ஆச்சரியமான லீலைகள்லாம் இருக்கு. கண்ணனே ஏற்கனவே தேவிக்கு அம்மாவுடைய பால் சாப்பிட முடியாமல் நீங்க யசோத அம்மாவோட பால் சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்படி இருந்துச்சு இன்னொருத்தி பால் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தா ரொம்ப ரோஷம் அதிகமாயிடுத்தான். அது பாகவதத்துல அழகா சொல்ற. இத்தனை ரோஷத்தோட கூட கண்ணன் கஷ்டத்துல இருக்கும்போது பூத்தனையும் பால் கொடுக்குறேன்னு வரைச்ச கடைசியில் அவள் உயிரையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டான் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் பூத்தனா சம்ஹார விஷயம் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதுல இன்னொரு ஆச்சரியமான ரசத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது பூதனா என்பவள் அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேய் என்பதாக. பிறக்கிற குழந்தைக்கு இந்த தாய்ப்பால்ங்கிறது அந்த சரீரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். குழந்தையினுடைய உடம்புக்கு இது அளவு ஆரோக்கியமான உணவு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே சமயத்துல அந்த குழந்தைக்கு ஆத்மாவுக்கு ஞானப்பால் அப்படின்னு ஒண்ணு, அஜ்ஞானப்பால் அப்படின்னு ஒண்ணு, இது ரெண்டுமே ஊட்டப்படுகிறது. இதுல ஞானப்பாலை கொடுக்கிறவர் லக்ஷ்மி பிராட்டி. சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் என்பதாக லக்ஷ்மி பிராட்டியானவர் அந்த குழந்தைக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் மொத்தத்தையுமே கொடுக்கிறாராம். அதாவது பிறந்த குழந்தைக்கு நிறைய விஷயம் தெரியணும், அதுக்கு சாப்பிடணும். பிறந்த குழந்தைக்கு நம்ம பாருங்க, கையில் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கு வாயிட்டு போட்டுக்கும். முன்னே கையில் கொடுத்தா வாயில் போட்டுக்கணுங்கிறதெல்லாம் நாம் யாருமே சொல்லித்தர வேண்டாம். அதுக்கு ஆகாரத்தை பற்றிய ஞானமோ, இன்னும் அதுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையான என்னென்னவோ அதை பற்றியான ஞானமோ எல்லாமே குழந்தைக்கு தானாகவே தெரியும். அது லக்ஷ்மி தேவியுடைய ஒரு அனுகிரகமா. இது வேதத்தில் கூட இதை பற்றியான ஒரு குறிப்பு ஒன்று இருக்கு. அதனால தான் லக்ஷ்மி தேவியை நாம் ஆசிரிச்சான்னா பிற்காலத்தில் கூட நமக்கு வேண்டிய சகல ஞானங்களும் வித்யாலட்சுமினால கிடைக்கும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சமஸ்த ஜனனியும் சைத்தன்ய ஸ்தன்யதாயினியும் சைத்தன்ய பாலை ஞானப்பாலை ஊட்டுபவர் லக்ஷ்மி பிராட்டியார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதே சமயத்தில் அதே குழந்தைக்கு அஜ்ஞான பாலை சில பேர் ஊட்டுகிறார்களாம். நம்ம குழந்தை பிறந்த உடனே அதுக்கு அஜ்ஞானத்துக்காக என்னென்ன வழியோ அதை நாட்டில் சில பேர்லாம் சொல்லி கொடுப்பா இல்லையா. இந்த மாதிரி குழந்தைக்கு முதல்லயே அஜ்ஞானமும் கூட வந்துடும். அவித்யா அப்படின்னு பெயர். அதாவது குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானம் கூட இருக்காது. குழந்தை பிறந்த உடனே மொத்தம் மறந்து போயிடும். கர்ப்பத்தில் எத்தனையோ கஷ்டமெல்லாம் குழந்தை படும். அந்த கஷ்டங்கள்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும். பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் தெரியும். நாம் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோமேங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் பிறந்த உடனே குழந்தைக்கு எல்லாமே மறந்து போயிடும், மொத்தமும் மறந்து போயிடும். இது அவித்யா அல்லது அஜ்ஞானம் அப்படின்னு ஒன்று. இந்த அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவத்தையும் ஒருத்தர் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்திலையும் அந்த குழந்தைக்கு அஜ்ஞானத்தை கொடுத்து இப்படி கண்டபடி ஐச்சின்னு போகிறதுக்கு நிறைய மனுஷாலாம் காத்துட்டு இருக்கா. இவர்கள் எல்லாம் பூத்தனா மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அவித்யா பூதனோன்முக்தைஹி அப்படின்னு ரகசியத்தில் ஆரம்பிச்சு அழகா ஒரு விஷயம் சொல்றார். ஒரு பக்கம் பார்த்தா லக்ஷ்மி பிராட்டியார் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா பூத்தனா மாதிரி இருக்கிறவர்கள் அவித்யா அதாவது அஜ்ஞானப்பாலே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள்லாம் காத்துட்டு இருக்கலாம்.
அப்படி இருக்கச்ச மேற்கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நாம தீர்மானம் பண்ணணும். ஞானம் வரணுமா அஜ்ஞானம் வரணுமா அப்படின்னு கேட்டா யாருக்குமே சந்தேகம் கிடையாது. குழந்தைக்கு ஞானம் வரணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவா, அஜ்ஞானம் வேணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டா. அப்படியானா அதுக்கு என்ன வழின்னு கேட்டான்னா, இந்த அஜ்ஞானத்தை யார் கொடுக்குறாளோ அவளை ஒழிச்சு கொட்டிடணும். ஏன்னா அவள் பக்கத்துல இருந்த ஆபத்து. ஞானத்தை யார் கொடுக்குறாளோ அவளை ஆசிரிக்கணும். இதுதான் பூத்தனா சம்ஹாரத்தினுடைய ரகசியமா. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அதை தான் நமக்கு காட்டி கொடுத்துருக்காளாம். அதை சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூத்தனா மாதிரி இருக்கிறவர்கள் ஐயோ அவள்லாம் மொத்தத்தையுமே நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவளை கிட்டே வரக்கூடாது. அவளை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதை தான் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் காமிக்கிறானா. என்னை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அஜ்ஞானத்தை ஒழிக்கிறதுக்குன்னே நான் அவதாரம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவதாரம் பண்ணி மற்ற காரியங்கள்லாம் பின்னாடி பண்ற காரியங்கள்லாம் நடக்கட்டும். முதல்ல கிருஷ்ணாவதாரத்துல ஆரம்பத்துல செய்யக்கூடிய காரியமே பூத்தனா சம்ஹாரம் தானே. அதனால உங்காத்துல குழந்தைகளுக்கு அஜ்ஞானம் போகணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டோம்னா கிருஷ்ணனை பிடிச்சுக்கணும். அதனால்தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாள், சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கிருஷ்ணன் பொம்மை தான் வாங்கி கொடுப்பா. ஒரு மண் பொம்மை ஒன்றும் இல்லை மரப்பாச்சி பொம்மையும் கண்ணனுடைய பொம்மை தான் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மையாகவே முதல்ல அதை தான் கொடுப்பா. அதுதான் வழக்கம். அந்த மாதிரி பாகவதத்தில் கூட உத்தவர் முதலானவர்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கண்ணன் பொம்மையை தான் கையில் வச்சுட்டு இருந்தார். பரீட்சித் மகாராஜனும் கண்ணன் பொம்மையை கையில் வச்சுட்டு இருந்தான், விளையாடினான், அப்படிலாம் இருக்கு. அதனால அஜ்ஞானத்தை ஒழிக்க நமக்கு சைத்தன்ய ஞானம் வரணும்னா அப்போ குழந்தைகளுக்கு கிருஷ்ணனை பத்தி நிறைய சொல்லணும், கிருஷ்ணன் கதையெல்லாம் சொல்லணும். கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல பூத்தனாங்கிறவளே இருக்க மாட்டாள் அப்படிங்கிறது இத்யுபாதேசி தேசிகைஹி அப்படின்னு மந்திரார்த்தத்தை சொல்லும்போது தான் சுவாமி தேசிகன் சொல்றார். எங்க ஆச்சாரியர்கள்லாம் என்ன கேட்டா கண்ணன் அனுகிரகத்தினாலே அவித்யா அஜ்ஞானம் அப்படிங்கிற பூத்தனையை அவர்களை விரட்டி அடித்தவர்கள், பூத்தனையை கிட்ட வர முடியாமல் பார்த்தவர்கள். இல்லாட்டா சின்ன வயசுல இந்த அவித்யா அப்படிங்கிற பூத்தனை வர ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 அது அதிகமாகி கடைசியில் அஜ்ஞானத்திலே மூழ்கி கிடக்கும். ஞானங்கிறதே வர முடியாது, போயிடும். அப்படி இருக்காமல் நமக்கு ஞானம் நன்னா வளர வேண்டாம். முதல்ல இந்த அஜ்ஞான பூத்தனையை நம்ம ஒழிச்சுடணும். அதுக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம் இதையெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா பூதனைக்கும் கண்ணன் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. ஸ்தன்யேன கிருஷ்ண சக பூதனாயாக பிராணான் பபௌ லுப்த புனர்பவாயாக எது அத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்துவம் ந புனர்பபூவ. இந்த பூதனா சம்ஹாரத்துல பல விஷயம் இருக்கு. என்ன கேட்டா ஆச்சரியமா ஒரு குழந்தை போய் ஒரு ராட்சசிய வெறும் பாலை உறிஞ்சியே கொண்டிருக்கான் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியம் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பூத்தனாவுக்கு மோட்சமே கொடுத்துருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் கூட பூத்தனைக்குமே புனர்ஜென்மம் கிடையாது அப்படிங்கிற அளவு கண்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் அவைமி பரம்புமாம்சம் அப்படின்னு, இது குழந்தை இல்லை, இது பரமபுருஷன். ஏன்னா திடீர்னு ஒருத்தருக்கு மோட்சத்தையே கொடுக்குறான்னா அது குழந்தை என்ன சொல்ல முடியும்? அவன் வேதத்திலே சொல்லப்பட்ட பரமபுருஷன் அப்படின்னு அவனை புரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு இந்த அர்த்தங்கள்லாம் கூட சொல்றார். இப்ப இதுல என்ன கேட்டான்னா எந்த விதமான அஜ்ஞானம் எப்படி வந்தாலும் அதை நமக்கு போக்கி அடிப்பான் கண்ணன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. அந்த பூத்தனானவள் என்ன பண்ணாலாம், ஒரு பாகவத ஸ்திரீ போல ஆயர்குல பெண் போல வேஷம் போட்டுண்டு கண்ணன் கிட்ட போனாலாம். இதை பார்த்த உடனே கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு பாகவத வேஷம் போட்டிருக்காளே, அப்ப இவளுக்கு ஏதாவது நல்ல அனுகிரகம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவளுக்கும் நல்ல கதியை கொடுத்துட்டான். அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டா முதல்ல வேஷம் போட கத்துக்கணும். வேஷம் போட கத்துண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுவே நல்ல பழக்கமாகி கடைசியில பாகவதாளாவே மாறிடுவோம். ஆரம்பத்தில் இவன் பாகவதம் மாதிரி வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்தின்னு இருக்கான், திருமணம் கேட்டுன்னு ஊரை ஏமாத்தின்னு இருக்கான், கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு ஊரை ஏமாத்தின்னு இருக்கான். 4 பேர் 4 விதமா சொன்னா சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதாவது பணக்காரன் இல்லாதவன் பணக்காரனா வேஷம் போடக்கூடாது, படிக்காதவன் படிச்சவனா நிச்சயம் இப்படி வேஷம் எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆனால் பாகவத வேஷம் எல்லாருமே போடலாம். அப்போ எதுவுமே யார் எதை சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல பாகவத வேஷம் போட கத்துக்கணும். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் வேஷம் போட்டா கூட கிடைச்சிரும். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனன் சுவாமி தேசிகன் சொன்ன ரீதியிலே இவன் பரமபுருஷன், மோட்சத்தை எப்படி வேணுமானாலும் கொடுக்கக்கூடியவன். அப்படியாக தாய்ப்பாலும் பேய்ப்பாலும் என்கிற விஷயத்திலே கண்ணனுடைய ஒரு ஆச்சரியமான திவ்ய லீலையை சுவாமி தேசிகன் நமக்கு உபயோகப்படக்கூடிய விதத்திலே இங்கே சாதித்திருக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.